இவங்களோட தான் நம்ம இன்னைக்கு பஞ்ச பாண்டவர்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெள்ளையங்கிரி மலையில ஏறி ஐயனை தரிசிக்க போறோம். இதுல வந்து கல்வெட்டு நல்லாவே தெரியுது. இந்த ஒரு எழுத்து வந்து பான்ற எழுத்து மட்டும் நல்லா தெரியுது. விஜய் ஒரு படத்துல போயிட்டு தெரியுமா அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிகவும் கடினமான வேலைகள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க தெரியுமா. அப்போ இந்த மூங்கில் அரிசியை தான் பயன்படுத்தினாங்க. மக்களுடைய ஒரு மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து ஒரு வரலாற்றையே அழிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை தான் இங்கே செஞ்சிட்ருக்காங்க. இதுக்காக தான் காலை வரையும் வெயிட் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் வந்துருச்சு. சூரிய உதயமும் வந்துருச்சு. நாங்கள் கரெக்டாக வெள்ளையங்கிரி ஐயன்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னொரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். இன்னொரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க உள்ளே போவோம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நடந்ததோர் உணர்வே தெளிவலார் வழங்கின்ற மணி குன்றே. தமிழர் குலத்தில் என்னோட பயணம் செய்யும் அன்புள்ளவங்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னா வெள்ளையங்கிரி, கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற வெள்ளையங்கிரி மலையில தான் இருக்கோம். நம்ம இப்போ தான் முத வெள்ளையங்கிரி மலைக்கு ஏற போகிறோம். அதாவது ஐயனை தரிசிக்கிறதுக்காக ஏற போகிறோம். நம்ம மட்டும் போலங்க, நம்ம கூட பாண்டிய தேசத்துலேருந்து காலிஸ் விலாக் அவங்களும் வந்திருக்காங்க. பிரிஸ்கிரிப்ஷன் 65 நண்பர்களும் வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து இவங்களோட தான் நம்ம இன்னைக்கு பஞ்ச பாண்டவர்கள் தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து வெள்ளையங்கிரி மலையில ஏறி ஐயனை தரிசிக்க போறோம். ஐயனை தரிசிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் பல செய்கைகளை வந்து நம்ம செய்ய போறோம். அதனாலதான் சரி, ஐயனை பார்க்கறதுக்காக நம்ம மட்டும் தனியா வரல. 3 சேனல்கள் மொத்தம் 5 பேர் தான் நம்ம மலைக்கு ஏற போறோம். இதுவரையும் நான் ஏறினது இல்லை. தடவையா நான் வந்து வெள்ளையங்கிரி ஏற போறேன். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நீங்களும் ஃபர்ஸ்ட் டைமா? இவர் மட்டும்தான் எங்களுக்கு முன்னோடி. அவரு தான் எங்களுக்கு வழிகாட்டி அழைச்சிட்டு போறாரு. செம்மையா போறோம். 2 பேரும் கல்வெட்டு படிக்கிறாரு, வரலாறு சொல்ற ஆளு. நான் தான் மலையேறிக்கிட்டு இருப்பேன். நானும் அவங்க லைன்ல போயிட்டேன். இப்ப அவங்க தான் நம்ம லைன்ல வராம இருந்தாங்க. கொண்டுட்டு போயிட்டு காலி பண்ணிடுவோம் ஆளை. தொடர்ந்து பாருங்க, ரொம்ப ஃபன்னா இருக்கு. முதல் படி நம்ம வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்திலே பாத்தீங்கன்னா ஒரு காமதேனு, அதாவது பசு வந்து லிங்கத்துக்கு வந்து பால் சுரக்கிற மாதிரி ஒரு சிற்பத்தை வடிவமைப்பு பண்ணியிருப்பாங்க. சாதாரண இடத்துல இல்லை, மிக மிக பழமையான ஒரு மாமரத்துக்கு கீழே தான் வந்து அந்த அந்த அது ஒரு நடுகள் மாதிரி தான் அந்த இதே இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது பிரிஸ்கிரிப்ஷன் 65 அவர் தான் வந்து சொன்னாரு. ஆனா கல்வெட்டு இருக்கிறதுக்கான தடயங்கள் இதுல வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இங்க ஒரே ஒரு எழுத்து மட்டும் நல்லா தெரியுது பாருங்க. இதுல எண்ணெய் பசை போட்டு இந்த கல்வெட்டு வந்து மறைஞ்சிருச்சு. இதுல ஆனா தெரியுது, இங்க பாருங்க. இதுல வந்து கல்வெட்டு நல்லாவே தெரியுது. இந்த பாருங்க, ஒரு எழுத்து வந்து பான்ற எழுத்து மட்டும் நல்லா தெரியுது. இதை வந்து நம்ம இப்ப தேய்ச்சி கழுவி எடுத்து பார்க்க முடியாது. என்ன காரணம்னா இதை வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறதுல நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது. அது வந்து தவறு. அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனா இதுல என்ன கல்வெட்டு செய்தி இருந்தது, இது யாரால் வைக்கப்பட்டது அப்படின்ற எந்த ஒரு தகவலும் நம்மளுக்கு தெரியாது. ஆனா மிக மிக பழமையான ஒரு
ஒரு சிற்பம் தான். நம்ம இப்போ மலை ஏற போகிறோம், அதாவது வெள்ளையங்கிரி மலை ஏற போகிறோம். செக்கிங்லாம் முடிச்சாச்சு. செக்கிங் அதாவது வரவங்க அங்கேருந்து யாராவது வெள்ளையங்கிரி வந்தீங்கன்னா பாலித்தீன் பைகளையும் எடுத்துகிட்டு வராதிங்க. அதே மாதிரி பிஸ்கட்டு அது மாதிரி இருந்தால் மாற்றி எடுத்துகிட்டு வாங்க. ப்ரெஸ்ஸு கூட இங்கே அலவுடு கிடையாது. உள்ளே ப்ரெஸ்ஸு கூட அலவுடு கிடையாது. அது எதுக்குன்னா மேலே குப்பை போட்டுடுறாங்க. இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் மேலே குப்பை போட்டுறாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் எங்கேயுமே மேலே அலோவ் பண்ணுறதில்ல. அது ஒரு நல்ல செயல் தான். வாட்டர் பாட்டில் கூட மேலே எடுத்துகிட்டு போகக்கூடாது. இந்த மாதிரி வாட்டர் பாட்டில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வாங்க. கடையிலேருந்து வாட்டர் பாட்டிலோ இல்லை தின்பண்டங்களோ பாலித்தீனில் இருந்துச்சுன்னா இங்கேயே மாற்றிட்டு தான் நம்ம மலை மேலே ஏறுறதுக்கே அனுமதிப்பாங்க. அந்த அளவுக்கு ஃபுல் செக்கிங்லாம் இங்கே நடந்துட்டு தான் நம்ம மேலே போக முடியும். செல்ஃபோன் எடுத்துகிட்டு வாங்க. செல்ஃபோன் எடுத்துகிட்டு வந்து யார் வேணாலும் வ்ளாகிங் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து சொல்லலாம். ஏன்னா இது நம்ம ஐயனை பற்றி நம்ம வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்கிறது நம்மளுடைய கடமை. அதனால் கேமரா, டிஎஸ்எல்ஆர் கேமரா அது மாதிரி எடுத்துகிட்டு வராமல் செல்ஃபோனை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வ்ளாகிங் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே செக்கிங் முடிஞ்சு நம்ம மேலே போக போகிறோம். அது போவோம். விஜய் ஒரு படத்துல போயிட்டு இப்படி நிற்பார் தெரியுமா, அது மாதிரி ஃபுல் செக்கிங் முடிஞ்சிருச்சு. நம்ம மேலே போயிடுவோம். மேலே போயிட்டு நம்ம ஐயனை தரிசிப்போம். சாதாரணமாக இன்னைக்கு நாங்கள் கூட்டம் கம்மி தான். ஆனால் கூட்ட நெரிசல்லாம் இவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்ட்டு நமக்கு இதை பார்த்தாலே தெரியுது. அந்த அளவுக்கு வாலண்டியர்ஸ் நல்ல பிள்ளைங்க. நம்ம போவோம், மேலே போவோம். ஏனே அப்பனே இப்போதான் மலையை ஏறி வந்துட்டு இருக்கோம். மலையும் கடைசி மலையும் தான் கொஞ்சம் கடினம்னு சொன்னாங்க. அதனால இந்த பாறையில தான் ஏறி வந்துட்டு இருக்கோம். மொதப்படி ஏறி ஒரு 20 படி ஏறி இருப்போம். அப்போ சைடில் வலதுபுறமா ஒரு பாதை போகுது. நம்ம உள்ள போய் பார்ப்போம். வேல் கம்பெல்லாம் இருக்கு. இந்த முதல் மலை ஏறினோடனே பார்த்தீங்கன்னா பல பேர் இந்த சைடு வந்திருக்கீங்களான்னு எங்களுக்கு தெரியல. முதல் மலை ஏறினோடனே ஒரு 20 படிக்கட்டுகள் ஏறினோடனே வலதுபுறமா பார்த்தீங்கன்னா ஒரு பாதை மாதிரி வரும். அந்த பாதைக்குள்ள வந்தீங்கன்னா குடைவரை கோயிலுக்குள்ள, அதாவது மலையை குடைஞ்சி அதுக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. தயவுசெய்து வந்தீங்கன்னா இதையும் பார்த்துட்டு போங்க. ஏன்னா மலையில நேரா உச்சி மலைக்கு ஏறினாதான் ஐயனை தரிசிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா கீழேயே நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க தவறிடுறோம். அப்படிதான் இந்த முதல் மலை ஒரு 20 படிக்கட்டு ஏறினோடனே வலதுபுறத்துல இந்த இடம் இருக்கும். அங்க உள்ள போவோம். பொனே ஈசனே பைய கழட்டி வச்சிருவோம். என்னன்னா உள்ள போறதுக்கு கொஞ்சம் இடையூறா இருக்கும். நம்ம உள்ள போவோம். அப்பனே ஓ நம சிவாய ஓ நம சிவாய. நம்ம இந்த குகைக்குள்ள வந்துட்டோம். இந்த குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல சிவலிங்கம் சுயம்புலிங்க அந்த லிங்க வழிபாட்டில் தான் இருக்கும், லிங்க உருவத்தில் தான் இருக்கும். ஆனால் இந்த குகைக்குள்ள பல இடங்கள்ல இது மாதிரி பார்க்க முடியாது. இந்த குகைக்குள்ள இது லிங்கம் மாதிரி கிடையாது. அவங்களோட உருவமே ஆவுடைக்கு மேலே இருக்கும். அற்புதமானது. தயவுசெய்து மலைக்கு ஏறுறீங்கன்னா மலை மேலே டக்கு டக்குன்னு ஏறணுன்ட்டு ஏறிடாதீங்க. மலைக்கு வரவங்க பொறுமையாக பார்த்து எந்தெந்த இடத்துல, ஏன்னா இந்த மலையே பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழ்ந்த இடம். அகத்தியர்லேருந்து
அகத்தியர் வந்து தவம் புரிஞ்ச இடம். அது இல்லாமல் பல சித்தர்கள் வந்து இந்த இடத்துல நிறைய தவம் புரிஞ்சிருக்காங்க. அதனால இந்த மாதிரி வந்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்துட்டு போங்க, உங்களுக்கு ரொம்பவும் நல்லது நடக்கும். நன்றி. இது வந்து குனிஞ்சு தான் போகணும், பார்த்து வாங்க உள்ள போறப்ப. இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா முதல் மலையும் கடைசி மலையும் தான் கொஞ்சம் ஏறுறது கொஞ்சம் கடினம்னு சொன்னாங்க. என்னாச்சு? ஏறிட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த மலைக்கு நம்ம வெறும் பேகும் வெறும் குச்சி அதுதான் நம்ம எடுத்துட்டு வரோம். அங்க ஒருத்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேரல் தூக்கிட்டு மேலே ஏறி வராரு. நம்ம சாதாரணமாக இதில் ஏறுறதுக்கே நம்ம யோசிப்போம். அங்கே பாருங்க, ஒரு பெரிய பேரல் தலை மேலே தூக்கி வச்சுட்டு நடந்து வர்றாரு. அவருக்கு அந்த அளவுக்கு சக்தியை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அங்கே பாருங்க, அவர் அதை தூக்கிட்டு ஏறிட்டு இருக்காருங்க படியில். வாங்க. மலையில் நிறைய குரங்குகள்லாம் இருக்கு. உடமைகளை வரப்ப பத்திரமா எடுத்து வந்துருவாங்க. இங்க பாருங்க, குழந்தைய வச்சிருக்குங்க, வீட்டு ஓடுது. அங்க பாருங்க அந்த குட்டி இருக்கு. நம்மளுக்கு வந்து வெயில், சரியான வெயில் அடிக்கிறதுனால நம்ம சட்டையை கழட்டிடுவோம். சட்டையை கழட்டிட்டு பனியனோட போவோம். அவர் காலேஜ் விலாகு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சட்டையெல்லாம் கழட்டிட்டு வந்தார். அங்கேயே எங்களுக்கு தெரியல எதுக்கு ஒரு சட்டையை கழட்டிட்டு வராருன்ட்டு. இப்போதான் எங்களுக்கு தெரியுது. சரியான வெயில், பாதி நனைஞ்சிருச்சு வேர்த்து. கழட்டிடுவோம். வெள்ளையுடைய ஒரு 150 படிக்கிட்டு வந்திருக்கோம். இந்த படிகள் எல்லாமே முழுக்க பாறைகளாலே வந்து வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இதுதான் கடினமான பாறை. எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 படிகளுக்கு மேலே வந்து ஏறி வந்திருக்கோம். நம்ம படி மேலே ஏறி வரத்துக்கே நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இதை வந்து படி அமைக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதெல்லாம் நினச்சி பார்க்கவே புல்லரிக்குது. இன்னும் ஏறணும், இன்னும் படி ஏறணும். ஏறுவோம். கிட்டத்தட்ட 1000 படிகளை தாண்டி நம்ம மேலே வந்தோம்னா விநாயகர் கோயிலை வந்து நம்ம பார்க்க முடியும். கோயிலை பார்த்துட்டு தான் திருப்பி 2வது மலையை நம்ம ஏறலாம். அந்த படிக்கட்டில் ஏறி வரத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் நாங்கள் வந்து அந்த படிக்கட்டெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க அப்படின்ற எண்ணத்திலேயே தான் நாங்கள் ஏறி வந்தோம். எங்களுக்கு அதனால ஒன்றும் தெரியல. மேலே வந்துட்டோம். வந்தோடனே ஐயா பிள்ளையாரை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போவோம். வாங்க போகலாம். இங்கேயே நிறைய கடைகள் இருக்குது. கடைகள் நிறையா இருக்குது. எதுவும் தேவைன்னா நம்ம இங்கே வாங்கிக்கலாம். என்ன கொஞ்சம் விலை ஜாஸ்தி. அங்கேருந்து ஏற்றிட்டு வந்து தானே இவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. நண்பர்களே, இனிமே பாருங்க, வர்ற மலைகள்லாம் இன்னுமே நம்ம ஏறப்போற 5 மலை, லாஸ்ட் மலையை விட்டுருங்க. இனிமே ஏறப்போற 5 மலையும் அப்படியே கொஞ்சம் செங்குத்தா, சமதளமா லைட்டா செங்குத்தா அந்த மாதிரிதான் இருக்கும். முடிஞ்ச அளவு தரையும் வந்து மண் தரையாத்தான் இருக்கும். பாறைகள் அதிகமாக பார்க்க முடியாது. அப்படியே போய்கிட்டே இருப்போம். வாங்க, பெரிய பெரிய மரங்கள், பெரிய பெரிய காடுகளை தாண்டி அப்படியே போக போகிறோம். வாங்க. வாகாய் வாழ்கிறேன்.
அந்த பாட்டுல வரும்ல, அந்த மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே நாங்க போறோம். வாங்க பின்னாடி வாங்க, எங்களோட பயணிங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 2வது மலையில் ஒரு 100 மீட்டர் 200 மீட்டர் மேலே ஏறி இருப்போம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடுகல் பாறை மாதிரி ஒரு அமைப்பில் கிடந்தது. சரி, அது மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு தான் நான் அந்த காணொலி பதிவு பண்ணேன். இப்போ வழுக்குப்பாறைகிட்ட வந்துட்டோம். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. நம்ம அது உள்ளே போயிட்டு குகைக்குள்ளே நம்ம ஏற்கனவே முதல் மலை ஏறுறப்பே 20 படி ஏறுறப்பே நம்ம வலதுபுறமாக ஒரு குடவரை கோயிலுக்குள்ளே மாதிரி போனோம்ல, அதே மாதிரி இங்கேயும் இருக்கும். வாங்க அது உள்ளே போகும். இந்த இடத்துல ஒரு குகை மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஆமாம், இங்கே பாருங்க, இது வந்து சுயம்புலிங்கம் மாதிரி இருக்குது. இந்த பாறை தான் வழுக்கு பாறையில் தான் நம்ம ஏறிட்டு இருக்கோம். பார்த்து தான் ஏறணும். இப்போ ஒன்றும் தெரியாது, ஆனால் மழை நேரத்துலலாம் இதில் ஏறுறது ரொம்ப ஒரு ஆபத்து தான். செங்குத்தலாக ஏறும். எவ்வளோ செங்குத்தலாக இறங்குது பாருங்க. இது மேலே ஏறி எவ்வளோ தூரம் நாங்கள் ஏறி இருக்கோன்னு பார்த்தாலே தெரியும். நல்லா மேலே ஏறிட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம அழகாக பார்க்க முடியுது. பனிமூட்டமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளால் சரியாக பார்க்க முடியல. ஆனால் பனிமூட்டம் இல்லைன்னு வச்சுங்க, இந்த மலையை நம்ம அவ்வளோ அழகாக பார்க்கலாம். இதை தாண்டினா அப்படியே கேரளாங்க. இது வரை இந்த மலை வரையும் தான் நம்ம தமிழ்நாடு. தாண்டிச்சுன்னா அது கேரளா இந்த சைடு. வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்கள், கையில் வச்சு காமிக்கிறவங்களுக்கு அந்த இடம் தான் இருக்குது பாருங்கள். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்படியே சுற்றி இவ்வளோ தூரம் சுற்றி வருது. இன்னும் மேலே போக 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 இன்னும் நிறைய நம்ம பார்க்கலாம். வாங்க போவோம். நம்ம 2வது மலை முடிய போகிறப்ப தான் சுனை, அதாவது ரொம்ப தாகம் எடுத்துருக்கு. சுனையில் வந்து நீர் வருது, சொட்டு சொட்டாக தான் வரும். அதெல்லாம் நம்ம குடிக்க போகிறோம். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். 3வது மலைக்கு அடுத்து 3வது மலை. வெயில் தாங்க எங்களால் ஏற முடியல. வெயில் இல்லைன்னா நீட்டாக ஏறலாம். வெயில் தான் என்ன, நம்ம காணொலி பதிவு பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நாங்கள் வெயிலையும் பார்க்காம நாங்கள் ஏறிட்டுருக்கோம். பரவாயில்ல, தண்ணி குடிச்சிட்டு நம்ம அடுத்த பயணத்தை நம்ம தொடங்குவோம். தண்ணி தான் இந்த மாதிரி வயசானவங்க எடுத்துறியா? சரி எடுங்க கொடுங்க எடுங்க. தண்ணியை பிடிச்சி கொடுங்க, குடிப்பாங்க. எல்லாரும் தண்ணி தேவை.
பெரிய மரத்துக்கு கீழே தான் இந்த சுனை நீரே வருது. பாருங்க எவ்வளோ கூட்டம். இங்கே பாருங்க கருங்குரங்க பாருங்க. ஆ ஐயோ பேண்ட் விட்டுருக்கு. இங்கே கருங்குரங்குங்க இருக்குங்க. இங்கே பாருங்க கருப்பு கலரில் குரங்கு. எவ்வளோ நைஸாக போகிறான் பாருங்க. ஆனால் இதுதான் மனுஷங்களோட ஈஸியாக பழகும். ஆமாம் அது பழக குரங்கு எதையாட்டே போடுறதுக்கு உள்ளே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்க ஒரு வடையை தீட்டான் ஒரு வடையை. நம்ம சுனையில் தண்ணி குடிச்சிட்டு மேலே தெம்பாக ஏறினோம். ஏறி வந்தோடனே ஒரு 50 படி தான் ஏறி இருப்போம். பாம்பாட்டி சித்தர் குகைக்கு வந்துட்டோம். இதுதான் பாம்பாட்டி சித்தர் குகை. எழுதியிருக்காங்க பாருங்க ப்ரோ. அப்போதையும் நம்ம பார்த்தோம் ஒரு பார் கிழக்கு. அதில் எழுதுன அதே பச்சை கலரும் பாம்பாட்டி சித்தர் வாழ்க. அதான் வழி. பாம்பாட்டி சித்தர் வாழ்க. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். மூங்கில் அரிசி வெள்ளையங்கிரி மலை பாம்பாட்டி சித்தர் குகைக்கு எதிர்புறமாக வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் அரிசி நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து இப்போ தான் பூத்து இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்க இதுதான் மூங்கில் அரிசி. இது பூத்து இதில் வந்து நெல் மாதிரி இதில் வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மிகவும் கடினமான வேலைகள்லாம் செஞ்சுருப்பாங்க தெரியுமா. அப்போ இந்த மூங்கில் அரிசியை தான் பயன்படுத்தினாங்க. மூங்கில் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பல நோய்களை வந்து தீர்க்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் பலம் வந்து மிகப்பெரிய பலங்க இந்த மூங்கில் அரிசி. இது ஃபுல்லாகவே பூத்துருக்கு. இந்த மரம் வந்து வெட்டியிருக்காங்க. ஆனால் அந்த வெட்டின மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே வந்து பூத்துருக்கு. இது வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்காது இந்த மூங்கில் அரிசி. ஆமாம் இது வந்து இப்போ பூத்துருக்கு பாருங்க. குறிப்பிட்ட வருஷத்துக்கு. ஆமாம் சத்துக்கள் அற்புதமான சத்துக்கள்லாம் இதில் இருக்கு. இதுதான் இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பல பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுக்கு பேர் தான் வந்து மூங்கில் அரிசி. இந்த மூங்கில் வந்து பூக்கும். பூத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த மூங்கிலே பட்டு போயிடும். அப்படிதான் இன்னைக்கு நாங்கள் வந்து பாம்பாட்டி சித்தர் குகைக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரப்ப என்னடான்னு பார்த்தோம் மூங்கில் வந்து பூத்து இருந்துச்சு. சரி உங்களுக்கு அரிசியை காமிக்கலான்னு ஒன்று கீழே இருந்துச்சு எடுத்தேன். இங்கே பாருங்க இதுதான் அரிசி. இது வந்து அவ்வளோ பலம். அதாவது ஒரு யானை பலம் கொடுக்கும். ஒரு மனிதருக்கு யானை பலம் கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மூங்கில் அரிசியில் உண்டு. கடையிலையும் விற்கிறாங்க. ஆனால் இது வந்து விலை அதிகமானது. மலைவாழ் மக்கள்கிட்ட வந்து இது கிடைக்கும். இது கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அவ்வளோ அற்புதமான ஒன்று மூங்கில் அரிசி. இதுதான் இந்த இருக்கு. இவருங்க நம்ம 3வது மலைக்கு கடைசிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சுனை நீர் இருக்குது. 3வது மலை பார்த்திங்கன்னா 2வது மலை தாண்டின உடனே ஒரு சுனை நீர் இருக்கும். அங்கே பாம்பாட்டி சித்தருக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுனை நீர் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப தூரம் பயணிக்கணும். 3வது மலையில் ரொம்ப தூரம் பயணிக்கணும். ரொம்ப தூரம் பயணித்து வந்தால் தான் இடதுபுறத்தில் தண்ணீர் குடிக்கிற இடம் இருக்கும். அதுவும் சுனை நீர் தான். நாங்கள் போய் பிடிச்சி குடிப்போம். அப்படின்னா சூப்பராக தெரியுங்க. இது வந்து 3வது மலையோட கடைசி வந்து வந்துட்டோம். 3வது மலை
அது ரெடி பண்ணி இங்கே இந்த இடத்துலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஈஷா யோகா அந்த சிலை உள்ளதை நம்மளால் பார்க்க முடியும். அப்பனே மேலே ஏற ஏற அவ்வளோ அற்புதமாக தெரியுதுங்க இந்த இடம். என்னாச்சு? சகோதரரே, ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல மலை ஏறுறது? முடியலனால ஈஸியாக ஏமாற்றிட்டாங்க. வாங்க பார்த்து வாங்க. ரொம்ப செங்குத்தலாக அந்த 4வது மலை மட்டும் கொஞ்சம் செங்குத்தலாக ஏறுது. பார்த்து தான் நம்ம ஏறணும். ஐயனே பார்த்து வாங்க சகோதரா. இந்த 4வது மலை மட்டும் கொஞ்சம் செங்குத்தலாக தான் ஏறுது. ஆனால் நம்ம மிக மிக கவனமாக தான் நம்ம கையாக ஏறணும். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் தவறி கீழே விழுந்துடும். யாரோ ஒருவர் போட்ட பாதையில் தான் நம்ம ஏறி வந்திருக்கோம். நம்மளாம் ஒரு பாதையை உருவாக்கி அதில் ஏறி வரல. உருவாக்கின பாதையில் ஏறி வரதே நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அதை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி அவருடைய சமாதி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம போய் கண்டிப்பாக நம்ம அதை பார்ப்போம். 5வது மலை திருநீர் மலைக்கு நாங்கள் ஏறிட்டோம். இந்த மலை வந்து கொஞ்சம் சமதளமாக தாங்க இருக்குது, ரொம்ப கடினமாக இல்லை. இதுவரையுமே நம்ம வந்த பாதை வந்து பார்த்திங்கன்னா மிக மிக கடினமான பாதை தான். நம்ம திருநீர் மலை வந்து ஏறி வந்தோடனே கொஞ்சம் தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஒரு வியூ பாயிண்ட்டு. அவ்வளோ அழகாக இருக்குது. மலைத்தொடர்களை அவ்வளோ மேற்கு தொடர்ச்சி மலை தான். அவ்வளோ அழகாக இந்த இடத்துலேருந்து நம்மளால் பார்த்துக்க முடியுது. இவ்வளோ தூரம் நாங்கள் கடந்து வந்தது இந்த இடத்துல நின்று பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. வெளிநாடுகள்லேருந்துலாம் அதை பார்க்குறீங்க. சப்போஸ் உங்களால் வர முடியாததுக்காக தான் நாங்கள் பகலில் இவ்வளோ வெயிலில் ஏறி நம்ம காலநிலையை தெரியப்படுத்துகிறோம். கண்டிப்பாக வந்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மலைக்கு ஒரு நாளாவது, வாழ்க்கையில் ஒரு நாளாவது ஏறி பாருங்கள். பார்த்தா தான் வந்து உங்களுக்கு அதனுடைய அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்பேற்பட்ட அனுபவம். நாங்கள் இன்னும் 2 மலையை ஏறணும். இப்போ நம்ம 6வது மலையை பயணப்பட ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பீமன் களி உருண்டைன்னு சொல்லப்படுற ஒரு பாறை வந்து இங்கே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே தான் நம்ம போகிறோம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6வது மலை சமதள பகுதியில் வந்து ஏறிட்டு இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருப்போம் என்னன்னா, பல்லாயிரம் படிக்கட்டுகளை வந்து அமைச்சது வந்து ஒருத்தவர் நம்ம சொல்லியிருப்போம். அவருடைய சமாதி 6வது மலையில இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அவருடைய சமாதி எங்க இருக்குன்னு பார்த்தீங்களா? இங்கே தான் இருக்கு. இதுதான் அவருடைய சமாதி. அவருடைய பெயர் வந்து ஒட்டன் சித்தர். அவருடைய பெயர் வந்து ஒட்டன் சித்தர். ஒட்டன் சித்தருடைய சமாதி தான். அவர் ஒரு சித்தர். அந்த சித்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை இன்னைக்கு நாங்கள் காலையிலேருந்து இவ்வளோ தூரம் நாங்கள் ஏறி வந்திருக்கோம்ல, அதாவது ஒரு பாதையை ஏறுறதுக்கான ஒரு பாதையை உருவாக்குனது இவர் தான். இவருடைய சமாதியை எப்படி வடிவமைப்பு பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய பெரிய பாறாங்கல்லுங்க. பெரிய பெரிய பாறாங்கல் ஒன்னொன்னு கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோ இருக்கும். அதெல்லாம் செதஞ்சு இங்கிட்டு கிடக்கு. அப்படியே இங்கே வாங்கலாம். இந்த சமாதியை எப்படி வடிவமைப்பு பண்ணியிருக்காங்கன்னு நான் காமிக்கிறேன் பாருங்க. முழுக்க முழுக்க கருங்கல்லையே இந்த வடிவமைப்பு பண்ணியிருக்காங்க. இதுல என்ன ஒரு வருத்தமான ஒரு செய்தினா, மக்களுடைய ஒரு மூட நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஒரு வரலாற்றையே அழிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயலை தான் இங்க செஞ்சுட்டு இருக்காங்க. நான் திருவண்ணாமலையிலே நான் காமிச்சிருப்பேன். திருவண்ணாமலையில் மட்டும் இல்லை, பல இடங்கள்ல பல மலை கோயில்ல
அதாவது அவங்க ஆசை நிறைவேறணுன்ட்டு இந்த மாதிரி கல் அடிக்கிட்டு போவாங்க. இது யாருன்னு தெரியாமலே இங்க வந்து பல பேர் வந்து இங்க கல் அடிக்கிட்டு போயிருக்காங்க. இப்ப நாங்க இவ்வளவு தூரம் ஆறு மலையை தாண்டி வந்திருக்கோம்ல, 6 மலைக்கு ஏறுறதுக்கு பாதை போட்டு கொடுத்தவரே இந்த ஒட்டன் சித்தர் தான். அவருடைய சமாதின்னு சில பேருக்கு தெரியாம இங்க கல்லடி இந்த மாதிரி செய்யறதுனாலதான் வந்து ஒரு வரலாறே அழிஞ்சு போச்சு. நாங்க இதை வந்து தேடிட்டு இருந்தோம். இதுல ஃபுல்லாவே கல் அடுக்கிருந்துச்சு. அதை விளக்கிட்டு பார்த்தாதான் தெரியுது இது ஒட்டன் சித்தர் சமாதின்னு எழுதியிருக்காங்க. இது ஒரு சமாதி. இந்த சமாதி யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இத்தனை மலை 5 மலை ஏறி வந்தோம் பாத்தீங்கன்னா, 5 மலைக்கு படிக்கட்டு அமைச்சது இந்த சித்தர் தான். இந்த சித்தரை வணங்காம நம்ம ஐயனை பார்க்க முடியாது. அதாவது 6வது மலையில ஒட்டன் சித்தர், 7வது மலையில ஐயன் இருக்காரு. ஐயனே போச்சு. ஐயன்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு நம்ம மேல போவோம். இப்போ நம்ம வந்து பீமன் களி உருண்டைன்னு சொல்லப்படுற இடத்துக்கு வந்துட்டோம். அப்பா, இது கொஞ்சம் செங்குத்தலாக தான் ஏறுது. இங்கே பாருங்க, நம்ம மகாபலிபுரத்தில் உள்ள மாதிரியே இதுக்கு மேலே வந்து ஒரு பெரிய வந்து பாறை உருண்டை கல், பெரிய பாறைங்க. அது ஒரு உருண்டை வடிவில் மிகப்பெரிய பாறை. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பீமன் களி உருண்டைன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக 7வது மலைக்கு வந்துட்டோம். ஊற்று தண்ணி, அதாவது ஊற்று தண்ணியில் தான் நம்ம குளிக்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு உள்ளே நுழையிறப்பே அவ்வளவு குளிராக இருக்குது. இன்னும் தண்ணி எவ்வளோ ஜில்லுன்னு இருக்க போகுதுன்னு தெரில. மணி வேறு 6 மணி ஆச்சா. இருந்தாலும் நம்ம கீழே அவ்வளோ தூரம் 6 மலையை நம்ம கடந்து வந்திருக்கோம்ல, அந்த வழியெல்லாம் இந்த தண்ணியில் குளித்தா அப்படியே மறைஞ்சு போயிடும். அதனால தான் நாங்கள் இங்கேருந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் 7வது மலை ஏற ஆரம்பிப்போம். வாங்க அந்த தண்ணி எப்படி இருக்குன்னு. ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. சரியான ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம குளிப்போம். ஐஸ் கட்டி சரியான குளிருங்க. உள்ள இறங்கினோடனே எங்களுக்கு நடுக்கிருச்சு. இருந்தாலும் நம்ம ஏன்னா இவ்வளோ தூரம் மலை ஏறிட்டு வந்து குளிச்சாதான் அந்த வலிகள் எல்லாமே வந்து நம்மளுக்கு இப்போ குளிர் தான் இருக்குது, வலிகள்லாம் இல்லை. நம்ம நேற்று நைட்டு, அதாவது நேற்று மாலையே வந்து குளிச்சுட்டு நாங்கள் மலை ஏறலான்னு பார்த்தோம். ஆனால் நான் எங்களுடைய பிளானே எப்படின்னா, ஒரு நாள் தங்கிட்டு காலையில் தான் வந்து சிவனை பார்க்குற மாதிரி நாங்கள் பேசியிருந்தோம். என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப குளிர், எண்ணிலடங்காத குளிர் தான் சொல்லலாம். அவ்வளோ குளிர்லையும் காலையிலேயே எழுந்திரிச்சு நம்ம கிளம்பிட்டோம். சரியான குளிருங்க. தங்குற மாதிரி வந்தால் ப்ராப்பராக எல்லாமே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம தங்க முடியும் போல், அந்தளவுக்கு குளிர். கிட்டத்தட்ட நேற்று முழுக்கவே வந்து 5 மலை 6 மலை வந்து நேற்று தாண்டி 7வது மலை இன்றைக்கி காலையில் வெள்ளனே 6:30 மணிக்கெல்லாம்
ஏற ஆரம்பிச்சிட்டோம். என்ன நேற்று நைட்டு இங்கே தங்குறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். சரியான குளிரை வந்து எங்களால் சொல்லவே முடியல, அந்தளவுக்கு குளிர். ஏன்னா நாங்கள் இதெல்லாம் அனுபவிச்சது கிடையாது. வெள்ளியங்கிரி எனக்கு வந்து முதல் அனுபவம். ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிர்மல் சகோதரர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் மூணாவது பயணம் தானே சகோதரர், மூணாவது பயணம். எங்களுக்கு இது வந்து முதல் அனுபவம். என்ன இந்த அனுபவத்தை வந்து எங்களால் வார்த்தையால் விளக்க முடியல, அந்தளவுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. 7வது மலை ஏறிட்டு இருக்கோம். ஐயனுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் இதுக்காக தான் காலை வரையும் வெயிட் பண்ணோம். இங்கே பார்த்திங்கன்னா சூரிய உதயம் வந்துருச்சு, சூரிய உதயமும் வந்துருச்சு. நாங்கள் கரெக்டாக வெள்ளியங்கிரி ஐயனுக்கிட்ட கரெக்டாக வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில், இன்னொரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். இன்னொரு 10 நிமிஷத்தில் மேலே ஏறிடலாம். இங்கேருந்து பார்த்தா சிறுவாணி டேம், அதாவது அந்த சிறுவாணி ஆறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது கூட நம்மளால், சிறுவாணி ஏரியை கூட நம்மளால் பார்க்க முடியுது. சுற்றி எல்லாமே பார்க்க முடியுது. சூரிய உதயம், இந்த சூரிய உதயத்துக்காக தான் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி, ஏன்னா அவ்வளோ குளிர். இது எப்போ தான் வரும்ன்ட்டு நீங்கள் நைட்டெலாம் நாங்கள் எங்களுடைய நினைப்பே அதுதான், சூரியனை எப்படா பார்ப்போன்ட்டு. சிவனை பார்த்த மாதிரியே ஆயிடுச்சு. சூரியனை பார்த்து அவ்வளோ அழகாக இருக்குது. சூரிய உதயத்தையும் பார்த்தியாச்சு. நம்ம அடுத்து மேலே தான் போகிறோம். மேலே போய் சிவனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம இறங்கி கிளம்புவோம். நம்ம 6 மலையை தாண்டி 7வது மலை கரெக்டாக ஐயாவோட உள்ள ஈசனுக்கு உள்ளே போகிறோம். கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த டைமுக்காக தான் நம்ம சரியாக இந்த நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். வாங்க உள்ளே போவோம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கடந்ததோர் உணர்வே தெளிவலர் மலைங்கென்றல் மணி குன்றே சித்தத்தோல் தித்திக்கும் நேனே அறிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடுவரங்காக வெளிவலர் தெய்வ கூத்து உகந்தாயே கண்டனேன் விளம்புமா விளம்பே தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே பிறந்து மொழிவென்றே விண்ணெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் நிறந்துகளும் மெஞ்ஞான்ற கண்டத்து வானோர் பெருமானே இஞ்ஞான்று தீர்ப்பதே என்னிடரே இரவாத இன்ப அன்பு வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து வாழே அறவா நின்னாடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். ஆதியாய் நடுவுமாகி அளவிலாளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி வேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாய் போதியாய் நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. ஆறிது கடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை குரு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் அவை போலே தேவு கொடுப்பவள் வேதாகமத்தின் விஞ்ஞானவை பொருள் ஆதார சக்தி அரிய மனோன்மணி மாதாவை நெஞ்சினில் வைத்து வாழ்த்தி வணங்குவோமே.
நாளும் பல செஞ்ச விநாயகனே சரணம். பெண்ணாயுமையும் மானாய் நீயும் வினையும் திருமேனியனே சரணம். வினாளவரும் மன்னவரும் மணியும் வெள்ளியங்கிரி மலை நாயகனே சரணம் சரணம் சரணம். நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய் நம சிவாய். வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு விநாயகருக்கு கணபதிக்கு மனோர்மணி தாயாருக்கு வேல் முருகனுக்கு வெள்ளியங்கிரி நாதனுக்கு வெள்ளியங்கிரி ஆண்டவருக்கு பகவானே, நம்ம கைலாயத்தில் காணிக்கை இல்லை, ஆறு காணிக்கை போட வேண்டாம். காணிக்கை கொண்டு வந்துருந்தீங்கன்னா அடிவாரம் வரையும் உண்டியில் போட்டுருங்க. ரெண்டாவது, அதே மீறி நம்ம ஊர்களில் முடியாமல் பாடுபட முடியாமல் வயதானவங்க முடியாதவங்க நிறைய பசியோடு பார்க்குறோம். அங்கே ஒரு சாப்பாடு வாங்கி ₹1 கூட வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மேடம் இருங்க நீங்களாம் வந்து நீங்கள் தான் பிரிக்கணும். நீங்கள் பாருங்க தடி நம்மளுக்கு வந்து நேற்று பார்த்துருப்பீங்க, ஒரு போஸ்ட் போட்டிருப்போம் யூடியூப் சேனலில். ப்ளே பட்டன் வந்துருச்சு, அதை வந்து அம்மா அப்பா கையால் வாங்கின மாதிரி நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து 2 நாள் கழிச்சு கஷ்டப்பட்டு சோறு தண்ணி இல்லாமல் ஐயா வந்து பார்த்து, ஐயாவோட சன்னிதானத்தில் டைம் இல்லை, ஏன்னா பார்த்துருப்பீங்க ரொம்ப கூட்டம், அதனால் அந்த இடத்துல வச்சு பிரிக்க முடியல. அதனால் பூஜை பண்ணி நம்மளுக்கு பூ எலுமிச்சம்பழம் எல்லாம் வச்சு ஐயாவோட காலடியிலே வச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம நண்பர்கள் அந்த கழுவு பார்வை கரண், அப்புறம் வந்து நம்ம கார்த்தி ப்ரோ, அப்புறம் நம்ம தமிழர் குலம் ப்ரோ, பிரபு ப்ரோ எல்லோரும் சேர்ந்து எனக்கு வந்து இதை பிரித்து கொடுக்க போகிறாங்க. சில்வர் ப்ளே பட்டன் இந்த இடத்துல வந்து பெர்செப்ஷன் 65 கழுகு பார்வை தமிழர் குலம் எல்லாரும் அது ஆமாம், அதுக்கு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க. 1,00,000 சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான். எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஆமாம், இது ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா கண்டிப்பாக என்ன ப்ரோ, நம்ம எப்படி வீடியோ போட்டாலுமே அதை வந்து எத்தனை பேர் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப போடுறாங்க. திரும்ப திரும்ப போட்டாலும் அதையும் எங்கள் ஸ்டைலை ஏற்றுக்கிட்டு நீங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுனால தான் இது சாத்தியம். இதை சாத்தியப்படுத்தி கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ இதை வந்து அப்படியே 4 பேரும் சேர்ந்து நம்ம ப்ரோட்டை வந்து ஒப்படைச்சிருவோம். நீங்களும் நீங்கள் பேசிடுங்க. நீங்கள் அதை பற்றி இது வந்து கிடைக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா இது நம்ம கைக்கு வர்றதுக்கு நம்ம அவ்வளோ உழைப்பு போட வேண்டியது இருக்குது. அவ்வளோ உழைப்பு தாண்டி தான் இதை நம்ம கைக்கு வாங்க வேண்டியது இருக்குது. நான் வந்து எனக்கு வந்ததை நான் வீட்டில் அம்மா வச்சு நான் பிரிச்சுட்டேன். இதுவே எனக்கே உண்மையிலே இது எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் தான். உண்மையிலேயே கீழே தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி மேலே ஐயன்ட்ட வச்சு பிரித்த ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வேறு இல்லைன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு, பெரிய அங்கீகாரம். இதை வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, அதாவது வலையொலிகள் வந்து இந்த இப்போ இருக்கிற வலையொலி வந்து மற்றவங்களை கெடுத்து வாழன்ற நினைக்கிறது இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தவங்களை வந்து அன்பாக அரவணைச்சு கொண்டு போகன்றதுக்காக தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு நாங்கள் இதை வந்து கொடுக்க போகிறோம். நாங்கள் பிரித்து அவருக்கு கொடுக்க போகிறோம். சந்தோஷமாக அவர் ஏற்றுவார். நாங்கள் வந்து ஒரு மாதிரி போரிங் கண்டென்ட் தான் எங்கள் கண்டென்ட்டு. அப்படி தான் வந்து பொதுமக்களாலையும் வீட்டில் பொண்டாட்டி பிள்ளைகளாலையும் அப்படி தான் சொல்லப்படுது. இப்போ போரிங் கண்டென்ட்டு வரலாறு பேசுகிறோம் அப்படின்னு. வரலாறு வந்து நாங்கள் பேசுகிற ஒரு சில ஆட்களில் வந்து நாங்கள் வந்து ஒரு சிலர் ரொம்ப பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வந்து நல்ல கரெக்டான வரலாறு பேசுகிறது நம்ம தமிழர் குலம் மாதிரி சில பேர், நம்ம காளிஸ்புரம் மாதிரி சில பேர் தான். இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப பேருக்கு வந்து ஷேர் பண்ணணும். தொடர்ந்து வந்து நாங்கள் மலைப்பயணம் போகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து திரும்பி வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற, உலக லெவலில் இருக்கிற எல்லா மலைக்கும் போகணும்னா நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேரும் நீங்கள் சொன்னதை வந்து நிறைவேற்றுவோம். எல்லா மலைக்கும் போக போகிறோம். என்ன ப்ரோ? கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாத்தையுமே ஒரே மாதிரி தான் பார்க்குறது. நாங்கள் எல்லாருமே நம்மளுக்குள்ள பிரிவினைகளே இல்லை. அதனால தான் இப்படி ஒரு ஏற்பாடு, ஒரு சர்ப்ரைஸ் இவங்களுக்கு, எனக்கு, உங்களுக்கு, ஐயாவுக்கு, எல்லாத்துக்குமே. சரி, ரொம்ப நன்றி. இது வந்து எல்லாத்துக்கும் கிடைச்ச ஒரு பெருமை தான். இது அப்படி தான் நான் பார்க்குறேன்.
எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம பாடுபடுறோம். இந்த வரலாறு சொல்கிறதுலையும் இந்த நம்மளுக்குள்ளேயே வச்சுங்க, வரலாறு சொல்கிறத விடுங்க, நம்ம தமிழ் மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இருந்தால் நம்மளை யாருமே ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஒற்றுமைக்காக தான் நாங்கள் ரொம்ப போராடுறோம். ஆனால் பல பேருக்கு இது புரிய மாட்டுது. அதுவும் இங்கே வச்சு ப்ளே பட்டன் ஓப்பன் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மன திருப்தி. இந்த மாதிரி மலைக்கு மேலே நின்று பார்த்தா கீழே பார்த்தா ஒன்றுமே இல்லைல்ல நம்ம அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லாமே மன திருப்தியோடு இங்கேருந்து கிளம்ப போகிறோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம். எல்லோரும் ஒற்றுமையாக நம்ம பயணத்தை தொடங்குவோம். நன்றி. வாழ்க தமிழ்.